மகளே 1990 2000 காலகட்டத்தில் 2 தெரு தள்ளி டுபு 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 சத்தம் கேட்டுச்சுனாலே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க யாரோ புல்லட்டில் வராங்க. ஏன்னா அப்போ பைக்ஸும் கம்மி தான், புல்லட் வச்சிருந்தவங்களும் கம்மி தான். ஸோ அந்த புல்லட்ன்ற வேர்டு ஒரு எமோஷன் அப்போ பெரியவங்க யூஸ் பண்ணிருந்தாங்க. பட் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பைக்ஸோட பரிமாணம் அப்படி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கிளாசிக், ரெட்ரோ, நியோ ரெட்ரோ, ஸ்போர்ட்ஸ் ரெட்ரோ வரைக்கும் நம்ம போயிட்டோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த பைக்ஸ் பல விதமாக வளர்ந்துருச்சு. ஒரு சின்ன விதையிலேருந்து ஒரு பெரிய மரம் வளர்ற மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு. ஸோ யங்ஸ்டர்ஸ் இந்த பைக்கை வாங்க விரும்புகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஹோண்டா ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க 2 பைக்கை வச்சு. அதில் ஒன் ஆஃப் த பைக் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஹோண்டாவோட CB 350 RS. மகளே, நம்ம கூட CB 350 RS இருக்கு. பல மாசங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே இப்போதான் அந்த பைக் நம்மகிட்ட கிடைச்சாதான் எடுத்துட்டு வந்தேன். ஸோ இந்த பைக்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது ஒரு மாடர்ன் ரோட்ஸ்டர், மாடர்ன் ரெட்ரோ, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் உள்ளடக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இது ஒரு ரோட்ஸ்டர் தான், ரெட்ரோ ரோட்ஸ்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக்ல என்ன ஸ்பெஷல்? இந்த பைக்ல நான் பார்த்த ஸ்பெஷலான விஷயம், இது ஒரு ஹோண்டா பைக், அதனால ஸ்பெஷல். ஏன்னா ஹோண்டால ரீசெண்டாக பார்த்தோன்னா இந்த மாதிரி பைக்ஸ் பார்க்க முடியல. ஸோ இப்போதான் ரீசெண்டாக ஒரு சில வருஷமாக தான் இந்த பைக்ஸை பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி ரொம்ப பேசிக்கான பைக்ஸ் தான் வச்சுட்டு இருந்தாங்க. CBR போனதுக்கு அப்புறமே ஹோண்டா பிராண்ட் பக்கம் யங்ஸ்டர்ஸ் போகலை. ஏன்னா லைன் அப்ல மோட்டார் சைக்கிள்ஸ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பிக் விங் டிவிஷன்ஸில் ஹைனஸ், இந்த CB 350 RS, அதுக்கப்புறம் CB 350, அதுக்கப்புறம் உங்களுக்கு NX 200, ஹார்னட் 180, இதெல்லாமே அந்த லைன் அப்ல வச்சிருக்காங்க. இப்போ நிறைய பிக் பைக்ஸ்லாம் கூட கிடைக்குது, மதுரையிலே கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ஹோண்டா பைக்ஸை பற்றி எது என்கொயரி இல்லை டெஸ்ட் டே அப்படின்னா, மதுரையில் இருக்க ஹரிதா ஹோண்டா பிக் விங்கை காண்டாக்ட் பண்ணுங்க. அவரோட காண்டாக்ட் டீல்ஸ் ஸ்க்ரீனில் வரும். ஸோ இந்த பைக்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இந்த பைக்கை ஒரு ஸ்போர்ட்ஸ் ரோட்ஸ்டர்னு சொல்லி ஒரு விஷன் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற விஷயங்களை கனெக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஹெட்லாம்ப் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு. பட் அந்த ஸ்போர்ட்டியர் கேரக்டரிஸ்டிக்ஸை கொடுக்கணும்னு சொல்லி சுற்றி அந்த பிளாக் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி உள்ள இருக்க எலிமெண்ட்ஸும் LED, அதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த இன்செர்ட்ஸுமே பார்க்க கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இருக்கும். அண்ட் இண்டிகேட்டர் LEDல கிடைக்குது. இப்போ ஹசார்ட் ஆன்ல இல்லை, பட் இருந்தாலும் இண்டிகேட்டர்ஸ் க்ளோ ஆகுது. ஸோ அது க்ளோ ஆகக்கூடாது தான், பட் ஸ்டில் இது ஹோண்டாவோட மெக்கானிசம் நினைக்கிறேன். ஹசார்ட் போட்டால் க்ளோ ஆகுது. அண்ட் நம்பர் பிளேட் ஹோல்டர் கரெக்டான லெவலில் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபெண்டரை பற்றி பேசணும் அப்படின்னா, பின்னாடி எக்ஸ்டெண்டர் இல்லை, ஃப்ரண்ட்லேயும் அதோட சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் முன்னாடி சேரடிக்க வாய்ப்பு இருக்குது, பின்னாடியும் சேரடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்டெண்டர் மாட்டிக்கிறது நல்லதாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஹோண்டாலே இது எக்ஸ்ட்ரா ஆக்சரி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட்ல 18 inches அலாய் வீல் கிடைக்குது, டியூப்லெஸ் டயர்ஸ், ஸ்போர்ட்ஸ் மீட் ஆகுதா. ஆனால் அதே மாதிரி அலாய் வீலோட டிசைனும் பார்க்க நல்லா இருக்கும். இது ஃபுல் கிரே கலர், கிரே தீம்னால அலாய் வீலும் கிரேல தான் இருக்குது. ஸோ எனக்கு இந்த அலாய் வீல் பார்க்க பர்சனலாக பிடிச்சிருக்கு. அந்த க்ரூசரையும் கனெக்ட் பண்ணுது, அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல 310 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டூவல் சேனல் ABS வந்துருது. ஹோண்டாவோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துருது. ஓகே, அந்த பர்ஃபார்மன்ஸை மீட் பண்ணுற மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் 310 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். மிஸ் ஆகுது என்னன்னா அந்த USD ஃபோக் தான், பட் அதை டெலஸ்கோபிக் ஃபோக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா க்ரூசர்ஸ் அந்த கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஃபார்மெட்டில் போகும்னு சொல்லி டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட்டில் காம்ப்ரமைஸே கிடையாது, சாஃப்டாக இருக்குது சஸ்பென்ஷன். ஹோண்டானாலே சாஃப்ட்னஸ், நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். நீங்கள் பழைய ஹோண்டா வீடியோஸில் போய் பாருங்களேன், ஹோண்டானாலே சாஃப்ட்னஸ்ன்ற வேர்டு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்லேருந்து கிளச் ஆக்சிஸ், கியர் ஷிஃப்டிங், இன்ஜினோட நோட்டு, அண்ட் தென் நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணுற அந்த ரைட் கம்ஃபர்ட் எல்லாமே சாஃப்ட் ரேஞ்சில் இருக்கும். காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க எந்த இடத்துலையும். ஸோ அதான் எனக்கு பர்சனலாக ஜாப்பனீஸ் பைக்ஸ் பிடிக்கும். ஸோ அதனால தான் எவ்வளோ விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ஹோண்டாவில் அதை ஃபீல் பண்ணல அப்படின்னா டெஸ்ட் டே பண்ணி பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் வச்சிருந்தா கூட ஓட்டி பாருங்க. நீங்கள் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு க்ரூசர் பார்க்குறீங்கன்னா இந்த பைக் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அது காரணம் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 168 mm தான், விச் இஸ் ஸ்லைட்லி லோ. நீங்கள் பெரிய பெரிய பள்ளம் மேடு, பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கில் ஏறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும். ஸ்பீட் பிரேக்கர்ஸ் கூட பெரிய விஷயமா இருக்காது, பெரிய பெரிய மேட்டில் ஏறும் போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸாஸ்ட் லைன் ஃப்ரண்ட்லேருந்து எடுத்து அப்படியே ரூட்டிங் பண்ணியிருக்காங்க. இங்கே அந்த குரோம் பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க, ஹீட் ப்ரொடெக்ஷன் பிளேட்ஸ். எக்ஸாஸ்ட் எண்டு கேன் அப்படி போக பெருசாக போய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட டிசைனுக்கு ஆப்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைன். இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்கணும் இல்லையா, எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அந்த மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரியை நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம். நமக்கு பர்ஃபார்மன்ஸை நம்ம ஃபீல் பண்ணுறோன்றதை இந்த எக்ஸாஸ்ட் நமக்கு தெரிவிக்குது. சிம்பிளி லவ்ட் இட், நல்லா இருக்கு. ஆனால் அதே மாதிரி பில்லியனுக்கு அலுமினியம் ஃபுட் பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைடருக்கு ப்ராக்டிக்கலான ஃபுட் பெக்ஸ். ஸோ கீழே அலுமினியம் பேஸு, மேலே ரப்பர் ஃபில் பண்ணியிருக்காங்க. நல்லா வித்து கூட இருக்கு. ஸோ அதனால ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் அதே பிரேக் பெடல் பார்த்தோம் அப்படின்னா நார்மலான பெடல் தான். அது இன்னும் கொஞ்சம் ஏதாவது பெருசாக பண்ணியிருக்கலாம், பண்ணியிருந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ஸோ அது நார்மலாக அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பைக்
ஆனால் அதே மாதிரி இந்த பைக்கில் ஸ்பெஷலான விஷயமே இந்த பைக்கோட இன்ஜின் தான். 348cc 20.8 bhp 30 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏர் கூல்டு இன்ஜின் தான். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஏர் கூல்டு ரெண்டுமே கொஞ்சம் அவுடேட்டாக தெரியுது. அந்த க்ரூசர் அந்த ரெட்ரோ லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு லிக்விட் கூலிங் சிஸ்டம், ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பைக்குக்கு காம்படிஷன் லெவல் ரொம்பவே கம்மி. இந்த பைக் ரொம்ப ஸ்டாண்ட் அவுட் பண்ணியிருக்கும்னு என்னோட வியூலேருந்து சொல்கிறேன். ஸோ பட் ஸ்டில் இந்த இன்ஜின் வந்து பேப்பரில் பார்க்கும்போது நல்லா பவர்ஃபுல்லாக தெரியுது. பட் ரோட்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்க்கும்போது பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. வார்த்தையார் சொன்னால் எப்படி லைவ் ஆக்ஷன் பார்த்துட்டு வாங்க. மக்களை CB 350 RS நம்ம கூட இருக்குது. சிட்டி ரோட்டில் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த எக்ஸாஸ்ட் நோட் லவுடாக தான் இருக்குது. அதான் RSல ஸ்பெஷலும் கூட. கிளச்சு க்ரோமா கொடுத்தது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்குது. கியர் ஷிஃப்டிங்கும் சாஃப்ட் தான். பவர் டெலிவரி பார்க்கலாம். கிராஜுவலாக தான் மூவ் ஆகுது. பயங்கர அக்ரஸிவாக இருக்குன்னா சொல்ல முடியாது. ஓகே, 10 km/h கிட்ட வரைக்கும் போகுது. அனலாகில் கொடுத்தாலும் அந்த ரீட் அவுட்டை அக்யூரேட்டாக பார்க்க முடியுது. டாக்கோமீட்ரு நான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா என்ன ரேஞ்ச் ஆஃப் RPM நம்ம க்ரூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா டாக்கோமீட்டர் இருந்துச்சுன்னா. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஃபஸ்ட் கியர்லேயே ஆல்மோஸ்ட் 50 கிட்ட போயிடுச்சு. ஓகே, சிட்டி டிராஃபிக்ஸில் ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த சிட்டி ரைடில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அப்படியே ஹைவே போகலாம். மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரியில் எக்ஸாஸ்ட் நோட்டும் நல்லா இருக்குது. அண்ட் அதே மாதிரி அந்த டார்க் லெவல் அண்ட் ஹார்ஸ் பவரோட ரோலுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். லோ எண்டுமே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா நான் செகண்ட் கியரில் தான் ஓடிட்டுருக்கேன். எக்ஸாஸ்ட் நோட்டு தான் மேட்ரு இந்த பைக்கில். செகண்ட் கியரில் ஆல்மோஸ்ட் ஒரு 80 கிட்ட வரைக்கும் போகுது. இதெல்லாம் நம்ம ஹைவேல தான் என்ஜாய் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி சிட்டி ரைட்ஸில் நம்ம ரைட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி ஈஸி டு ரைட் மிஷினாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஓட்டுறதுக்கு அந்த வெயிட் பேலன்சிங் லெவல் சிட்டிக்குள்ளே மேனேஜ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. க்ரௌட் புல்லிங்காகவும் இருக்கும் எக்ஸாஸ்ட்டு. சிக்னலில் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வெயிட் பேலன்சிங் கண்டிப்பாக பார்த்துடலாம். என்னால் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது அப்படின்றத சொல்கிறேன். நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறோம். ஸோ இந்த மாதிரி இடத்துல காலை ஊண்ட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி இடத்துல ஊண்டணும் இல்லையா? பட் இந்த இடத்துல நான் ஊண்டலை. ஸோ அந்தளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியுதுன்னு சொல்ல வரேன். ஸோ பேலன்சிங் லெவல் நல்லா இருக்குது, அடாப்டிவாக இருக்குது அப்படின்றதான் என்னோடய பாயிண்ட்டு. அதே மாதிரி எக்ஸாஸ்ட் நோட்டு ஸோ நல்லா இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது. யூ கேன் என்ஜாய். எக்ஸாஸ்ட் நோட் வந்து கண்டிப்பாக க்ரௌட் புல்லிங்காக இருக்கும். சிட்டி டிராஃபிக்கில் நீங்கள் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு தேவையான முக்கியமான ஸ்கில் என்ன தெரியுமா? பொறுமை. ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக ட்ரைவ் பண்ணுங்க. சரி, வேகமாக போகணுன்னு நினச்சா போகலாம். பட் ஸ்டில் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ். இப்போ நம்ம சிக்னல் போட்டிருக்கனால வேகமாக போகலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல அந்த குரோம் லீவர் ஆனால் அந்த கிளச்சோட ஆக்சஸ், கியர் ஷிஃப்டிங்கோட ஸ்மூத்னஸ் எல்லாமே சேர்ந்து ட்ரைவ் ஆகும்போது ஒரு மாதிரி ஒரு ஸ்மூத்தான பவர் டெலிவரியாக இருக்கட்டும், ஸ்மூத்தான ஒரு ரைடையும் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு க்ரூசர் மாதிரியே நான் ஓட்டலைங்க, ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கேன். அதுதான் இந்த பைக்கோட ஓவரால் பர்பஸே அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். 5000 RPM மேலே எப்படி சொல்கிறதுனா எக்ஸாஸ்ட் நோட் ரொம்ப லவுடாக இருக்குது. எனக்கு நல்லா கேட்குது. உங்களுக்கு மைக்கில் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கனால மேபி அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குமான்னு தெரில. பட் ஸ்டில் எக்ஸாஸ்ட் நோட் நல்லா லவுடாக தான் இருக்குது. ஆனால் அந்த பெஸ்ட் பார்ட் இந்த பைக்கில் இந்த எக்ஸாஸ்ட் நோட் தான். ஓகே, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா RPMs மட்டும் ஒரு மாதிரி ஒரு செட் லிமிட்டில் தான் இருக்கும். ஏன்னா இது லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின். ஸோ அதனால் RPM வந்து உங்களுக்கு 7000 RPM அந்த ரேஞ்சில் தான் வந்து மேக்ஸிமமாக புல் பண்ணும். ஸோ அதனால தான் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி உடனே அவ்வளோதான் மேக்ஸிமம் லிமிட்டுக்கு போய் ரீச் ஆகிடும். ஆனால் அதே மாதிரி இதில் நான் ஃபீல் பண்ணுற இன்னொரு விஷயம், இது ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மோட்டார் சைக்கிள். நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓடின வண்டி.
மேக்ஸிமம் வைப்ரேஷன் லெவலில் பார்க்கணும் இல்லையா, அதை நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். டாப் அண்ட் ஆர்பிஎம் இது. ஹேண்டில் பாரில் லைட்டாக வைப்ரேஷன் தெரியுதுங்க. அது சாஃப்ட் மிஷின். டேங்கில் தெரில, ஃபுட் பேக்ஸ்லையும் பெருசாக தெரியல, லைட்டாக மேபி தெரியலாம். டாப் அண்ட் ஆர்பிஎம்ல சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ அப்படி பாவம் இந்த பைக்கில் டாப் அண்ட் ஆர்பிஎம் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சாலும் பட் ஸ்டில் அந்த மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை போய் ரீச் பண்ணும்போது ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா. நைஸ், எனக்கு பிடிச்சிருக்கு. ஒன் ஆஃப் த ஃபன் டு டிரைவ் க்ரூசர் இந்த செக்மெண்ட் அப்படின்னு கண்டிப்பாக அந்த பைக்கை சொல்லலாம். ஃபன் டு டிரைவ் காரணம் எக்ஸாஸ்ட் நோட், மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி, அண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்மூத்தான பவர் டெலிவரி, ஒரு ஸ்மூத்தான ரைடு. போகிறதே செகண்ட் கியரில் தான். ஸோ அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். தேர்ட் கியர்லேயே 100 தான் கிராஸ் பண்ணி அசால்ட்டாக போயிட்டு இருக்கோம். பிகாஸ் அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. பவர் ஃபிகர்ஸுமே பயங்கரமான பவர் ஃபிகர்ஸ் கிடையாது பேப்பரில். ஸ்டில் பர்ஃபார்மன்ஸில் பார்க்கும்போது ஆர்எஸ்னா சும்மா ஒரு பேரை கொடுக்க முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோணுது. நல்லா இருக்கு. ஃபேவரட் க்ரூசர்னு சொல்லலாம் இதை ஓட்டினதுக்கப்புறம். ஹைனஸ் ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட் இதில் அந்த அக்ரஸிவ்னஸ் கொஞ்சம் பார்க்க முடியுது. அதாவது இந்த எக்ஸாஸ்ட் நோட்டில், அதே மாதிரி இந்த அக்ரஸிவான டெலிவரி, பவர் டெலிவரியில், மிட் ரேஞ்சில் நல்லா பஞ்ச் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெஷலாக நான் பார்க்குறேன். செகண்ட் கியரில் தான் வந்து பைக்கை வந்து ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ லோ அண்டை நம்ம போய் ஹைவேலே பார்த்துடலாம். இந்த மாதிரி ஷிஃப்டிங் ரேஞ்சுக்கு வந்து நமக்கு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கியர் ஷிஃப்டிங் சாஃப்டாக இருக்கணும். எவ்வாறு என் கார்னர்லாம் ஜாலியாக பண்ணலாம். ஃபன் மிஷின் பயங்கர லவுடா. ஸ்டாக்லே நான் எதிர்பார்க்கல இவ்வளோ லவுடாக நோட் இருக்கும். ஆல்ரெடி ஆர்எஸ் ஓட்டியிருக்கேன். பட் ஃபுல் ஃப்ளெஜ்டான டெஸ்டிங் இப்போ தான் நடக்குது. இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் செக் பார்த்துருவோம். அதான் அக்ரெசிவாக இருக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா, பர்ஃபார்மன்ஸ் செக் பார்த்தே ஆகணும். சிக்ஸ்டி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. 3, 2, 1 கோ. It's quick. Okay, 100. 3, 2, 1 go. சொல்லப்போனா ஒரு ஃபாஸ்டான க்ரூசர் அப்படின்னு கண்டிப்பாக அந்த பைக்கை சொல்லலாம். ட்ரூலி அக்ரி. செகண்ட் கியரில் பைக் நிப்பாட்டுறேன். சஸ்பென்ஷனும் சாஃப்ட் ரேஞ்ச் தாங்க. நல்லா ஹார்டான ரம்பிள் ஸ்ட்ரிப் இது. ஓ, ஒரு சாஃப்டான க்ரூசர் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பைக்கை செக் பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் கியரில் நான் பைக் நிப்பாட்டிருக்கேன். இப்போ நான் வந்து லோன் செக் பண்ணுறேன். இந்த ரேஞ்சில் ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் தெரியுது. ஆனால் இது வரைக்கும் எந்த துடிக்கிற விஷயம் நடக்கலை. ஓகே, ஃபைனலாக இன்ஜின் லைட்டாக துடிச்சிருச்சு. ஓகே, பவர் லேக் பார்ப்போமா? க்ரூசிங் பார்த்துட்டு பவர் லேக் பார்க்கலாம். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்குது. இது வரைக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது. இன்னும் அந்த கியர் டு பவரை வந்து மேட்ச் ஆகலை. இப்போ தான் மேட்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ தான் நார்மலாக அது பைக்கு. இப்போ மேட்ச் ஆகிடுச்சு. 110, 120 அசால்ட் பண்ணுது. 50 கியர். அந்த 60 கியர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அந்த க்ரூசிங் கியரை நான் மிஸ் பண்ணுறேன். 50 கியரில் ஒரு 60 கிட்ட வருவோம். ஓகே ஓகே, டீசன்ட், நாட் கிரேட். 4th கியரில் ஒரு 40 கிட்ட வருவோம். ஓகே, கொஞ்சம் வீக் தான், லோ எண்டு. செகண்ட் கியரில் ஒரு 30 கிட்ட வருவோம்.
இது வீக் கிடையாது, இது வீக்கே கிடையாது. அந்த மினிமல் ரேஞ்சில் நல்லா இருக்கு. ஓகே காட். பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் சிட்டி ரேஞ்சஸில் அந்த செகண்ட் கியரை போட்டு ஒரு 50-60 போயிட்டு, எக்ஸாம்பிளுக்கு ஒரு தேர்ட் கியர்லையோ ஃபோர்த் கியர்லையோ 50-60 போயிட்டு செகண்ட் கியரில் வந்துட்டு ஒரு 40 பிலோ வரைங்க, நீங்கள் அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் கியருக்கு போக வேண்டியது இல்லை. ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் லோ நல்லா இருக்குது. பட் பவர் லேக் அப்படின்ற விஷயத்தை ஃபீல் பண்ணுவீங்க. லோ எண்ட் இஸ் குட், லோ எண்ட் வீக்காக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பவர் லேக் இருக்குது அப்படி தான் சொல்லணும் நான். ஸோ அதான் கரெக்டான பாயிண்ட்டும் கூட. பிரேக்ஸை பார்த்துருவோம். 60-0 இன் ரியர் பிரேக்ஸ். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் இருக்குது. ஸ்டாப். ஓ, ஃபைனல் பாயிண்டில் 2 தடவை டயர் லாக் ஆச்சு. (60-0) in front brakes. ஓகே, டீசென்ட் லெவல் ஆஃப் பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம க்ரூசிங் பார்க்கலாம். அப்படின்றது ஒரு நல்ல க்ரூசிங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 110 நல்ல க்ரூசிங் தாங்க. ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கு. ஓ, 120 க்ரூசிங் சாலிடாக பண்ணுதுங்க. போட்டு வெயிட் ரேஷியோ நல்லா இருக்கு. இந்த மாதிரி அகைன்ஸ்ட் ஸ்டாண்டில் ஓட்டும் போது ஈஸியாக போகுது. நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். சீரியஸ்லி ஒன் ஆஃப் த குட் க்ரூசர் ஹைவேஸ்க்கு, ஒன் ஆஃப் த குட் சிட்டி பைக் சிட்டிக்கு. இந்த 2 விஷயத்தை நான் சொல்லுவேன். இந்த பைக்கில் நிறைய விஷயங்கள் பெஸ்ட் பார்ட்டாக நான் பார்த்தேன். கார்னு பார்த்தோன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் மிஸ் பண்ணுறோம். ஆனால் அதே மாதிரி பவர் லைட் அங்கங்கே ஃபீல் பண்ணுறோம். இந்த 2 விஷயத்தை நான் ஃபீல் பண்ணேன். இது மட்டும் தான் கான், மிச்சம் எல்லாமே ப்ரோஸ் தான். உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஆர்எஸோட டெயில் வியூ பார்த்தோன்னா அப்படியே ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா ஒரு மினிமலான டெயில் லேம்ப், ரொம்ப பெருசு கிடையாது, சின்னதாக கொடுத்துருக்காங்க. பட் இது ஹோண்டா பைக்ஸோட இன்ஸ்பிரேஷன், பெரிய பெரிய பைக்ஸில். அண்ட் பின்னாடி ஃபெண்டர் வந்து பிளாஸ்டிக் தான். இந்த பைக்கில் வந்து சைட் டோருமே உங்களுக்கு பிளாஸ்டிக் தான். டேங்க் மட்டும்தான் மெட்டல். ஃப்ரண்ட் ஃபெண்டருமே உங்களுக்கு பிளாஸ்டிக் தான். வெயிட் ரிடக்ஷன் காண்டி பண்ணியிருந்தாலும் க்ரூசர்னால அதெல்லாம் மெட்டலில் கொடுத்துருந்தா கொஞ்சம் வெயிட் கூடி இருக்கும். ஸோ அதனால இந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுற ரேஞ்சில் கொண்டு போயிருக்காங்க. அது ரோட்ஸில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் என்ன நம்பர் வெயிட் ஹோல்டர் வந்துருது. அண்ட் இந்த பைக்கில் ஒரு மெயின் ஸ்பெஷலான விஷயம் 150 செக்ஷன் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பின்னாடி. ஸோ இது வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். ஏன்னா மேக்ஸிமம் க்ரூசர்ஸில் 120, 130, 140, பட் இங்கே 150. ஸோ இது சூப்பரான விஷயமா நான் பார்க்குறேன். பின்னாடி 17 inches அலாய் வீல், பின்னாடி ஏபிஎஸ் வந்துருது. ஏன்னா அதில் டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ட்வின் ஷாக்கர் சஸ்பென்ஷன் தான், கொஞ்சம் அவுடேட்டடாக தான் இருக்குது. அந்த ரெட்ரோ அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் பார்த்தோன்னா அது கிளாஸி, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த பைக்கோட கேட்டகரியை மீட் பண்ணுது. எனக்கு இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா சாஃப்ட் ரேஞ்சில் இருக்குது. 88% சாஃப்ட்னஸ், அந்த 12% ஸ்டிஃப்னஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பைக்கில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், இந்த பைக்கோட சீட்ஸ் நல்லா லென்த்தான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் பின்னாடி இந்த பேக் ரெஸ்ட் மட்டும் ஹோண்டால ஆக்சரி அவைலபிளாக இருக்குன்னு வாங்கி மாட்டிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு சொன்னேன். அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் தகுந்த மாதிரி பின்னாடி கிராப் ஹேண்ட்லும் தனியாக கொடுக்கல, தனியாக கொடுத்துருக்கலாம். பட் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கையை கீழே விட்டு இப்படி உள்ளே பிடிச்சிக்கணும். அது அலுமினியம் தான். பட் ஸ்டில் அந்த ஒரு மாதிரி அந்த ரோட்ஸ்டரை வந்து கம்ப்ளீட்டாக காமிக்கணும்னு சொல்லி இப்படி பண்ணியிருக்காங்க. ரைடருக்கு வந்து நல்ல சீட் கம்ஃபர்ட், ரெக்ஸினோட குவாலிட்டி, ஃபோமோட கம்ஃபர்ட் எல்லாமே நல்லா இருக்கு. அதே பில்லியன் பார்த்தோம்னா லென்த்தும் ஓகே, விட்டும் ஓகே. பேக் ரெஸ்ட் போட்டாலே 2 பேர் லாங் டிரைவ்ஸ் கூட நீங்கள் போகலாம். ஆனால் அதே மாதிரி டேங்க் நல்லா பெருசாக இருக்குது. மெட்டல் டேங்க், குரோம் ஃபியூல் கேப் கொடுத்துருக்காங்க. 15 லிட்டர்ஸ். இது ஒரு க்ரூசர், ரோட்ஸ்டர் கம் க்ரூசர் மென்ஷன் பண்ணி அப்புறம் வந்து இது க்ரூசரா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால் 15 லிட்டர்ஸ்னும் போது நல்ல டேங்க் கெப்பாசிட்டி. அந்த க்ரூசர்ன்றதை இங்கே காமிச்சிட்டாங்க. மைலேஜ் என்ன கொடுக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஹைவேஸில் மேக்ஸிமம் நிறைய பேர் 40 45 எடுக்கிறாங்க. நீங்கள் ரஃப் வேல்யூவாக 40 42 வச்சுக்கோங்க ரியல் டைம். ஆனால் அதே சிட்டிக்குள்ளே வந்தீங்கன்னா 35 to 38 நீங்கள் எடுக்கலாம். எக்கனாமி டிரைவிங் பண்ணீங்கன்னா 38 to 40 அதை நீங்கள் வச்சுக்கலாம். பட் 35ன்றது சிட்டிக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம், உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதான் இந்த பைக்கோட மைலேஜ் ஃபிகர்ஸ். இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் பார்த்தோன்னா 150 அப்படின்னு சொல்லி ஹோண்டா கிளைம் பண்ணியிருக்காங்க. 130 அசால்ட்டாக போயிடும். ஃபர்ஸ்ட் கியரில் 50, செகண்ட் கியரில் 80 அண்ட் தேர்ட் ஃபோர்த் கியர்லேயே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 130க்கு மேலே போயிடும். ஸோ அந்த க்ரூசிங் அட்டைன் பண்ணும்போது 150 அப்படின்றது எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கோட க்ரூசிங் ஸ்பீடே 100லேருந்து 120 வரைக்கும் உங்களால் க்ரூஸ் பண்ண முடியும். அதான் பெஸ்ட் பார்ட் இந்த பைக்கில் நான் பார்த்தது. ஒய்டான ஹேண்டில் பார்னால் டர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் கம்மி தான். இந்த த்ரால் கிரிப் சாஃப்டாக இருக்குது, ரெஸ்பான்ஸும் கிறிஸ்பாக இருக்குது. அண்ட் குரோம் லீவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சைட் மிரர்ஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பட் அதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த குரோம் ராட் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. அதே மாதிரி செமி டிஜிட்டல் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் மட்டும் தான் இருக்குது, டக்கோமீட்டர் இல்லை. ஏப்போஸ் இண்டிகேட்டர் வந்துருது, ஃபியூல் கேஜ் லெவல் வந்துருது. அண்ட் ஹோண்டாவோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்துருது.
அது போக ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துருது. பட் நான் மிஸ் பண்ணுறது டாக்கோமீட்டர்ஸ். அது இருந்துச்சுன்னா இந்த பைக் ஒரு கம்ப்ளீட்டட் ஃபீல் கிடச்சிருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. CB350RS யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத பார்த்துலாம். சீட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது, சேடில் லோவாக தான் இருக்குது. அதனால் இங்க்ரஸ் அண்ட் எக்ரஸ் நல்லாயிருக்கும். ஓகே, இங்க்ரஸ் சாஃப்ட் தான், பட் பைக் கொஞ்சம் நீளமாக இருக்கனால ஃபைன், ஈஸியாக தான் இருக்குது. பட் வெயிட் 179 கிலோகிராம். எக்ரஸ் அது ரொம்ப ஈஸி தான். பட் இங்க்ரஸ் அதுவும் ஈஸி தான், பட் வெயிட் மட்டும் 179 கிலோகிராம். அது மட்டும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுதான்னு சொல்லி உங்கள் நியரஸ்ட் ஹோண்டா டீலர்ஷிப் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். ஏன்னா 179 கிலோகிராம்னும் போது நான் பார்த்த விஷயம் என்னன்னா, நான் ஒரு ரொம்ப டைட்டான டிராஃபிக்கில் போகிறேன், அந்த இடத்துல காலை ஊண்டணும், பட் நான் ஊண்டல. ஸோ அந்தளவுக்கு பேலன்ஸ் பண்ணி போக முடியுது. என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுதுன்னு சொல்ல வரல, இந்த பைக் அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்டிவாக இருக்குது. ஸோ சில பைக்ஸ் வந்து என்ன தான் பண்ணாலும் பேலன்ஸ் பண்ண முடியாது, பட் அந்த ரேஞ்சில் இல்லைன்னு சொல்ல வரேன். ஸோ ஒரு அடாப்டிவான ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதனால் 179 கிலோகிராம் வெயிட்னாலும் நீங்கள் வெயிட் பேலன்ஸ் பண்ணிடுவீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஹைட் மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா எனக்கு 2 ஃபுட்டுமே கீழே பிளேஸ் ஆயிடுச்சு, முட்டுமே மடங்கி தான் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அதனால் நீங்கள் 5.23 இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5.5னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ சீட் வந்து அகலமாக இருக்கனால ஒரு ஃபுல்டான ஃபீல், ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கிடைக்குது. ஆனால் அதே மாதிரி ஹேண்டில் பார் டுவர்ட்ஸ் ரைடராக இருக்குது, நல்ல ஒய்டாக இருக்குது, ஷார்ட்டு கிடையாது. அதே மாதிரி கொஞ்சம் மீடியமான ஒய்டு கிடையாது, நல்ல ஒய்டாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த போல்டான ஒரு ரைடிங் போஸ்டர் கிடைக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஒரு அப்ரைட்டான ஃபீல்னு கூட சொல்லலாம். ஓவர் அப்ரைட் கிடையாது, டீசெண்டான அப்ரைட். ரைடர் ட்ரையாங்கிள் நீங்கள் பார்க்கலாம், இதுதான் அந்த பைக்கோட ரைடர் ட்ரையாங்கிள். இந்த ஃபுட் பெக்ஸுமே ஒரு மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் பொசிஷனில் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் காலை பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போச்சுன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் தான் ஓரளவுக்கு டீசெண்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கான டிஎன்ஏ பார்க்க முடியுது. ஸோ CB350RSோட ரைடிங் போஸ்டரில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, CB350RS வந்து எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும், வெயிட் மட்டும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடுவீங்கன்னா. ஹோண்டா CB350RS எப்படி இருக்குன்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த பைக்கோட பிரைஸ் பார்ப்போம். டீலக்ஸ் வேரியண்டோட பிரைஸ் 1,98,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வருது. டீலக்ஸ் ப்ரோ வேரியண்டோட பிரைஸ் 2,04,000 வருது. இது எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ். ஆன் ரோட் மதுரை பிரைஸ் என்ன அப்படின்னா 2,48,000 டீலக்ஸ் ப்ரோ வேரியண்டோட பிரைஸ். அதுலேருந்து ஒரு 2,000 நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அதான் டீலக்ஸ் வேரியண்டோட பிரைஸாக இருக்கும். ஸோ 2,48,000 ஆன் ரோட் பிரைஸுக்கு இந்த பைக் வாங்கலாமா அப்படின்ற கேள்விக்கு முன்னாடி இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸ் பார்க்கலாம். காம்படிட்டர் Hunter 350, அந்த பைக்கோட பிரைஸ் 1,50,000 75,000. ஜாவா 42 நெக்ஸ்ட் 1,62,000 1,95,000. நெக்ஸ்ட் டிவிஎஸ் ரோனின் 1,30,000 1,70,000. ரேம்போட ஸ்பீட் T4 1,95,000. இந்த எல்லா பைக்ஸையும் கம்பேர் பண்ணும்போது CB350RSோட பிரைஸ் கொஞ்சம் கூட தான். ஸோ இந்த பைக்கை எதனால வாங்கணும் எதனால வாங்கக்கூடாதுன்றத ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்கிறேன், அது மூலமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோஸ், இந்த பைக் வந்து ஒரு ஹோண்டாவோட பைக், அதனால ஜாப்பனீஸ் பைக்னால அந்த சாஃப்ட்னஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ரெண்டாவது ரிலையபிலிட்டி, ஹோண்டானாலே ரிலையபிள் தான். அண்ட் மூணாவது விஷயம், இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் மிட் ரேஞ்சில் நல்லா இருக்கு. நாலாவது எக்ஸாஸ்ட் நோட், அஞ்சாவது த்ராட்டில் ரெஸ்பான்ஸ், ஆறாவது பிரேக்கிங் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதே மாதிரி லோ அண்ட் இஸ் ஆல்சோ டீசென்ட். சிட்டி மேனோரிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. லாங் ரைட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு 120 க்ரூசிங்கிறது ஈஸியாக பண்ண முடியுது. டாப் ஸ்பீட் நீங்கள் நினச்ச மாதிரி ஓட்டலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு யங்ஸ்டரோட மேட்ச் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு யங்ஸ்டருக்கு என்ன தேவை, பைக் வேகமாக போகணும், நான் ரொம்ப தூரமும் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க, எங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த பைக் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றதான் எங்களோட கருத்து. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நாங்கள் சொல்கிறதுக்கான நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது, கண்டிப்பாக கூடாது. இது எங்களோட தாட்டு, எங்களோட வியூ, நாங்கள் ஷேர் பண்ணுறோம், எங்களோட சைட்லேருந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். அந்த கிளாரிட்டி கிடைக்கிறது வந்து நீங்கள் நேராக போய் பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தா தான் கிடைக்கும். நீங்கள் பார்த்து வச்சிருக்க எல்லா பைக்ஸையும், பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க பைக்ஸ் எல்லாமே போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். கான்னு பார்த்தோன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் மிஸ் ஆகுது, லிக்விட் கூலிங் சிஸ்டம் மிஸ் ஆகுது. அண்ட் மூணாவது விஷயம், சைட் மிரர்ஸ் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம். அண்ட் நாலாவது விஷயம், பவர் லேக் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும், பவர் லேக். இந்த 4 விஷயம் நான் பார்த்தேன், நான் பார்த்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலான காரணம் என்னன்னா, 7,000 RPM 7,500 RPMலே ஃபுல் பவரும் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதனால டிக்கு டிக்கு டிக்குன்னு இடிக்கும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் மேக்ஸிமம் பொட்டன்ஷியலே. ஒரு 9,000 RPM 10,000 RPM அப்படி போக முடியாது, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் கிடையாது. ஒரு 8,000 RPM 9,000 RPM வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் 7,500 RPM தான் மேக்ஸிமம். ஸோ அதுக்குள்ளே 150 கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. அதை நம்ம ப்ரோஸில் பார்க்கணும். இந்த 7,500 வந்து நீங்கள் உங்களுக்கு அது சூட் ஆகும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் நான் ஃபுல்லாக கொடுத்து போவேங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா அது உங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு விஷயம் தான். ஆனால் அல்டிமேட்டான விஷயம் என்ன அப்படின்னா, வைப்ரேஷன் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு க்ரூசர்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் எங்களோட வியூவில் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இதுலேருந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வாங்கணும் அப்படின்னா இந்த முதல் சொன்ன ப்ரோஸில் இருக்க லிஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. இல்லை வாங்கக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து நான் சொன்ன அந்த 5 கான் அது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னா அதில் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எங்களோட வியூ. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயும் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போகிறேன்னா கியர்ஸ் இன்ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிளி.